ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சர்ப்பத்தை போல வினா, புறாவை போல கபடு. சர்ப்பம் வினா உள்ளதாய் இருக்கும், புறா கபடற்றதாய் இருக்கும். நீங்கள் அப்படி இருங்கள். ஒரு சமயம் ஒரு சாமியார், ஒரு முனிவர், அவரு இந்த ஊருக்கு போவார். போய் அவருடைய உபதேசங்களை சொல்வார். அப்படி அவர் போகும் பொழுது, இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சாதுக்கள் என்று நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அந்த சாதுக்கள்லாம் வேறு மாதிரி ஆயிட்டாங்க. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அதனால் சாதுக்கள் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம். அப்போ அந்த சாதுக்கள் யாருன்னா, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் போதிக்கக்கூடிய, அவர்கள் நன்றாக வசனத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கக்கூடியவர்கள். அப்போ அதில் ஒரு சாது போகிறார். போகும்பொழுது அந்த ஊரில் எல்லாரும் அந்த சாதுக்கிட்ட ஒரு வேண்டுதல் பண்ணுறாங்க. ஐயா, எங்கள் ஊரில் ஒரு பாம்பு இருக்குயா. இந்த பாம்பு இந்த பாதை வரையாய் போகிறவங்க எல்லாரையும் கொத்துது ஐயா. அதனால் நிறைய பேர் செத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணி அந்த பாம்பை அடக்கி போட்டுருங்க, உங்களால் முடியும். அப்போ அந்த சாது சொல்கிறாரு, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அவர் அந்த பாதையில் போகும்போது அவருக்கு எதிரிட்டு அந்த வலு சர்ப்பம் வருது. அவர் சொல்கிறாரு, அங்கே நெல்லுன்னு அது நின்றுச்சு. அப்புறம் அவர் அதோடு பேசுகிற, உனக்கு என்ன இவ்வளோ கோபம்? இந்த பக்கம் வர்ற ஒரு ஆளையும் விடமாட்டிறியான், கொத்திடுறியான். உனக்கு என்ன அவ்வளோ ஆக்ரோஷம்? நீ அமைதியாக இருக்க வேண்டாமா? மக்கள் எவ்வளோ பேர் உன்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கிட்ட பேசும்போது அது சொல்லுதே, ஐயா நான் அமைதியாக தான் இருந்தேன். இந்த போகிற வரவெல்லாம் சும்மா இருக்க மாட்டான். அவன் நான் போகிற வரவெல்லாம் கல்லால் அடிக்கிறான், குஷால் அடிக்கிறான். நம்ம போய் ஏதாவது பொந்தலையோ ஏதாவது ஒரு இடத்துலையோ நம்ம பதுங்க வேண்டியது இருக்குது. அதனால் எனக்கு என்ன யோசனைனா, இவங்களை நம்ம போட்டு தள்ளிட்டா எவனும் இந்த பக்கமே வரமாட்டான், நம்ம நிம்மதியாக வாழலாம் தான் அந்த முடிவெடுத்தேன். அப்போ அந்த சாது மறுபடியும் சொல்கிறாரு, இல்லை நீ இனி யாரையும் கொத்தக்கூடாது. நான் திரும்ப வருவேன். நான் இப்போ போகிறேன், இன்னொரு கிராமம் இன்னொரு ஊருக்கு போயிட்டு நான் திரும்ப வருவேன். வரும்போது நான் உன்னை பார்ப்பேன். நீ நல்ல சர்வமாக இருந்தீன்னா நான் உனக்கு ஒரு வெகுமதி தருவேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இந்த வலு சர்ப்பமும் அவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அந்த பக்கமே படுத்துக்குச்சு. படுத்துட்டா அந்த பக்கம் போகிற வரவெல்லாம் பாம்பா பாப்பா. அது முன்னாடினா டக்குன்னு படம் எடுத்து வந்து சீரி வந்து கொத்த வரும், ஓடிடுவான், கொத்து வாங்கணும்னு அதில் இருக்கான். இப்போ அந்த வலு சர்ப்பம் படுத்து கிடக்குது. போகிறப்ப பார்த்துட்டு போகிறான், படுத்தா இருக்கிற பா நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்ட்டு அப்படி போகிறான். திரும்ப வரும்போது பார்க்குறான், படுத்தா கிடக்கு நீ அப்படின்ட்டு ஊருக்குள்ளே வந்து சொல்லிட்டான்,
நம்ம சாதுக்கிட்ட சொன்னோம்ல, அவர் அந்த சர்பத்தை படுக்க வச்சிட்டாரு, அது படுத்து கிடக்குது. எவனாவது போனீங்கன்னா கவலைப்படாமல் போங்க. அப்படியே அது எழும்பிச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு தடியால் 4 அடி, இல்லைன்னா ஒரு கல்லால் எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு நீ பாட்டு போயினேரு. சாது சொல்லிட்டார்ல, இனி அது எழும்பாது. அப்போ அவங்க பயங்கர சந்தோஷம் மக்களுக்கு, கிராம மக்களுக்கு. போய் கல்லால் சும்மா போகிறவங்க கூட போகாதவங்க கூட அங்கே போய் ஒரு கல்லால் வந்து அடிச்சுட்டு தான் வர்றது. நான் கரெக்டாக அது மண்டையில் அடித்தேன், நான் கரெக்டாக அதை வயிற்றில் அடித்தேன், நான் கரெக்டாக அது வாலில் அடித்தேன் தெரியுமா அப்படின்னு அப்படி போகிற வரவெல்லாம் அதை அடிச்சிட்டான். அந்த வலு சர்ப்பம் இன்னும் கொஞ்சம் நேரம்னா செத்து போயிடும். அந்த நேரத்தில் அந்த சாது திரும்ப வர்றார். திரும்ப வந்து அந்த வலு சர்ப்பத்தை தேடுறார். அவர் சொல்கிறாரு, அந்த வலு சர்ப்பத்தை பார்த்து, வலு சர்ப்பம் எங்கே, வலு சர்ப்பம் எங்கே, வலு சர்ப்பம் எங்கே இருக்கிற அப்படின்னோடனே அது அந்த சாகர துணியில், ரொம்ப போராடுகிற துணியில், ஐயா நான் இங்கே இருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லுது. இங்கே இருக்கேன்னா அப்படி பார்க்குறாரு. அது உடம்பெல்லாம் ரணம், காயம், அங்கங்கே சதை பிஞ்சு இருக்கு, உயிருக்கு போராடிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம்னா செத்து போயிடும். அப்போ இவர் போய் அது பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்து சொல்கிறாரு, வலு சர்ப்பமே, நான் உன்னை என்ன சொன்னேன்? ஐயா நீங்கள் கொத்தக்கூடாதுன்னீங்க, நான் கொத்தலை, அதனால் போகிற வரவெல்லாம் என்னால் கல்லால் அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டான். கோவம் வந்துடுச்சு. அவர் கோவம் தானே அவர் சொல்கிறாரு, வலு சர்ப்பமே நீ இப்படியா இருப்ப, கோழையா? நீ இப்படி கோழையா இருக்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? கொத்தாதன்னு சொன்னேன். ஆனால் நீ படம் எடுக்காதன்னு நான் சொன்னேனா? நீ விவேகமாய், அதாவது சர்பத்தை போல வினாவாக இருக்கணும்னு சொல்லாமல் இருந்தடா. நீ கொத்த தான் கூடாதுன்ற, படம் எடுத்து அப்படி அப்படி நின்னா உன்னை பார்த்தோன்னே ஓடுறானுங்களே, ஏன் நீ இப்படி பண்ணன்னு சொல்லி அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தொட்டு அவர் பிரார்த்தனை பண்ணி அதை குணமாக்கி அவர் வெட்டிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த வலு சர்ப்பம் வினாவோடு இருந்தது. அப்படின்னா ஜாக்கிரதையாக இருந்துச்சு. அந்த பக்கம் யார் வந்தாலும் அமைதியாக இருக்கும். யாரா ஏதாவது செய்கிற சீட்டுற மாதிரி இருந்ததுன்னா டக்குன்னு படம் எடுத்து நின்னோடனே அவன் எங்கே நிற்கிறான், துண்டாங்கண்ணா துணியாங்கன்னு ஓடிடுவான். இதுதான் அந்த சாது செய்த காரியம். இதை அந்த காலத்தில், அதாவது சாது சுந்தர் சிங்க, சாது ஜேம்ஸு, இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த காலங்களில் நடந்த சம்பவம் இது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் விவேகத்தை குறித்தும் வினாவை குறித்தும் கபடற்றவர்களாக இருப்பது எப்படி என்பதையும் பல உதாரணங்கள் கர்த்தர் சொல்லியிருப்பார். அப்போ இந்த காலை வேளையில் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னா, நாம வினாவை போல, அதாவது சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். புறாவை போல காபடு இருக்கக்கூடாது. வாயில் ஒன்று வச்சுக்கிட்டு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று பேசக்கூடாது. நல்ல வார்த்தையை வாயில் வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தையை மனசில் வச்சுட்டு பேசக்கூடாது. இது கபடு இல்லை, இது வஞ்சகம். அப்போ இதில் நம்ம கபடு நம்ம இடத்துல கபடு உள்ளவர்களாக இருக்கணும், அப்பழுக்கற்றவர்களாக இருக்கணும், மனதில் தூய்மை உள்ளவர்களாக இருக்கணும், சர்ப்பத்தை போல வினாவாக இருக்கணும். அப்படி ஏதாவது யாராவது சொல்கிறாங்கன்னா அப்படி தலையை தூக்கி படம் எடுக்கிற மாதிரி நாம் வினா உள்ளவர்களாய் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் யாருக்கு சொல்கிறார்? இதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன்.
நீங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவளுமாய் இருங்கள். அப்போ நீங்கள் போகிறீங்க, ஊழியத்துக்கு போகிறீங்க, என் வேலையை செய்ய போகிறீங்க. அந்த இடத்துல பம்மல் போடக்கூடாது, பயப்படக்கூடாது. நீ சர்ப்பத்தை போல வினாவோடு இருக்கணும், கபடற்றவளாக இருக்கணும். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். இது அங்கே மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் இந்த கபடு இருக்கணும், இந்த வினா இருக்கணும். இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், கபடற்றவர்களாக இருந்தோன்னா, வினாவுள்ளவர்களாக இருந்தோன்னா, தேவனுடைய சாயலை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய காரியத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம தான். ஆண்டவருடைய காரியத்தில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கர்த்தருடைய ஜனமும் நாம தான். அதனால் இந்த காலை வேளையில் கசப்பு, காய்மகாரம், தீமை இது எதையும் நமக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. நம்ம ஒன்றில் மட்டும்தான் கடன்பட்டவர்கள். அன்பு மாத்திரம் நமக்குள்ள அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது, வெள்ளந்தியான இருதயம். அன்பு இருக்கு, கபடற்ற ஒரு வாழ்க்கை இருக்கு, போதுமே, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியுமே. அப்போ அந்த மாதிரி ஆட்களை கர்த்தர் பார்க்கும்போது, என் பிரியமே, என் ரூபவதியே, என் மணவாளியே, என் உத்தமியே நம்ம பார்த்தா சொல்லுவார். அப்போ நாம் அதுக்கு பாத்திரவனா மாறணும்னா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். மறுபடியும் நீங்கள் வேதத்திலிருந்து எடுத்து வாசிச்சுக்கோங்க. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென்.